அவை பிராட்டி யார சொன்னாங்க? மாதா பரமேஸ்வரி. எல்லாம் அல்ல அந்த சக்தி, அவளைத்தான் தாயில் சிறந்தது ஒரு கோயில். தந்தை சொல்லிக்க மந்திரங்களை என்று சொன்னால் சிவபெருமான் சொல்லுக்கு மேலே ஒரு சொல் கிடையாது. ஆக தந்தை நமக்கு இருக்கின்றார்கள். தாயார் இன்னைக்கு யாராலும் சொல்றாங்க அம்மா விசிட் திருச்சிங்க. நமக்கு ஒரே அம்மா, எங்க அம்மா. இவள் நம்மை பேரும் அம்மை என்று சொல்லி எம்பெருமான் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட காரைக்கால் அம்மையார் தான் நமக்கு அம்மை. இனிமேல் யாராவது அம்மா யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? அப்ப யாருன்னா சிவபெருமான். மாமா யாருன்னா மாயவன். மாமா யாருன்னு இருக்கு நேரு மாமா இல்ல, நமக்கு மாமா மாயவன் தான் இல்லையா? மாயவன் மேய. ஆக நமக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, மாமா மச்சன் இருக்கிறான், அண்ணன் தம்பி இருக்கிறான், தளபதி இருக்கிறான். இப்ப யார் யாருக்கோ தளபதிங்க. தளபதி நமக்கு வீரவாத தேவர் தான். தளபதி நமக்கு யாரு? முருகப்பெருமான் தான் தளபதி. செவ்வாய் தளபதி, சேனாபதி, தேவசேனாபதி. ஆக நமக்கு தளபதி, தலைவர். அவர் தலைவர், அண்ணவருக்கே சரண் நாங்க. புரியுதுங்களா? தலைவர் யாரு? சிவபெருமான். ஆக எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் நாம்! எப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியிலே நாம் பிறந்திருக்கின்றோம். இந்த தமிழகம் தெய்வ தமிழகம், புண்ணிய பூமி, சிவபூமி. 64 திருவிளையாடல்கள் நடந்த இந்த அற்புதமான பூமி இது சிவபூமி அல்லவா? ஆகவே இப்படிப்பட்ட பூமியிலே பிறப்பதற்கு நாம் பெரும் தவம் செய்திருக்க வேண்டும், சிவபுண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த புண்ணியங்களிலே மிக அற்புதமாக சொன்னார், அந்தனருக்கு கடன் ஓதுதல் ஓதுவித்தல் என்று சொல்றார். அந்தணன் தான் யார்? இப்ப இருக்கிற அந்தணன் அல்ல. அந்தணன் போன அளவும் மற்ற குஞ்சுக்கும் செந்தன்மை கொண்டுள்ளதார். அந்தணன் போல் அறவாளி கற்பனம் தாசேர்வா இருக்கலாம். என் கப்பன் சிவபெருமானுக்கு அறவாளி என்ற ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். புரியுதுங்களா? சிவபெருமான் யார்? ஆரியனும் அவன் தான், தமிழனும் அவன் தான். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், ஆரியனும் தமிழும் ஆனான் கண்டாய். ஆரியன் தமிழோடு இசையானோம். ஆக நம்முடைய இந்த அற்புதமான இந்த புண்ணிய பூமியிலே நாம் பிறப்படுத்திருக்கிறோம். அதற்கு நம்முடைய முன்னோர்கள் சிவ புண்ணியம் செய்திருக்கின்றார்கள். அந்த சிவ புண்ணியத்தை அனுபவிக்கின்ற அவர்களின் வாரிசுகளாக ஆன சொல் மாலை ஓதுமடி யார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமது ஞானசம்பந்த பெருமான். அவருக்கு என்ன ரைட்ஸ்? இப்ப மணிவாசக பெருமான் ஞானமார்க்கம், மணிவாசக பெருமான் ஞானமார்க்கம். விரிவுரையில் ஐயா அவங்க அந்த ஞான மார்க்கத்தை காட்டுவாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் தோழமை மார்க்கம், சகமார்க்கம் இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனார் தோழமை மார்க்கம், சகமார்க்கம். நம்முடைய நாவுக்கரசர் தாச மார்க்கம், அடிமை. நீடா அடிமை செய்தவர் சிவபெருமான். எங்கள் ஞானசம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கம். அந்த சத்புத்திர மார்க்கம் என்று சொன்னால் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. எங்க அப்பனுடைய சொத்தை அனுபவிச்சிருக்கு, இந்த சிவபுண்ணியத்தை அனுபவிச்சிருக்கு. யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவரை அந்த மார்க்கத்தை நமக்கு காட்டி இருப்பவர். இந்த சிவபுண்ணியத்துல ரொம்ப முக்கியமான புண்ணியம் பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியத்துல இருக்கிறது தான் நாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு. ஞானசம்பந்த பெருமான முருகப்பெருமானின் அம்சமே சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னை முருகனின் பெருமை என்று பேசப்படுகிறது. எங்க அப்பன் நாவுக்கரசர் வாகீசர் என்று சொல்லுவார். வாகீச முனிவர் மறுபிறவையாக வந்து இங்கே அவர் நமக்கு திருமுறைகளை அருளியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் அங்கே சிவலோகத்திலே கைலையிலே சிவகணங்களில் ஒருவராக இருந்தவர். அவர் ஆளான சுந்தரர். அவர் இங்கே திரும்ப வந்து அவதாரம் செய்து திருத்தொண்ட முறை அருளி. ஒவ்வொருவருக்கும் அந்த பூர்வ அந்த பிறப்பு உண்டு. அதுபோல யாருடைய அம்சம் நம்முடைய முருகப்பெருமான் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய அம்சம் தான் நம்முடைய ஞானசம்பந்தர். முருகனின் பெருமை என்று பேச சொல்லி இருக்கிறார்கள். கந்த புராணத்துல கடந்த ஆண்டு துவங்கி இப்ப இன்னைக்கு வந்து நிறைவு, அந்த நிறைவு விழாவை சேர்த்து இங்கே நம்ம அநேகமாக துவக்க விழாவுக்கு நான் வந்திருந்தேன் 2014. கந்த புராணத்தில் உள்ளது வேறு எந்த புராணத்திலும் இல்லை. அப்படித்தானே சொல்லுவாங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார் பல நேரங்கள்ல எல்லாம் எழுதி வச்சுட்டு அதை வந்து முருகப்பெருமானே திருத்தி எல்லாம் சரி பண்ணி இருக்கிறார். நம்முடைய புராணங்களோ இதிகாசங்களோ எல்லாமே
சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருத்தொண்டர்புரைக்கு அடி எடுத்து கொடுத்தது யாரு? தியாகேச பெருமான் இல்லையா? அதே போல எங்கள் சேக்கரார் பெருமானுக்கு அடி எடுத்து கொடுத்தது யாரு? தில்லைவாழ் அந்தனரும் அடியாருக்கும் அடி எடுத்து கொடுத்தார் இல்லையா? அது மாதிரி கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களுக்கு நம்முடைய கந்தபுராணத்தை அருள்வதற்கு நமக்கு இறைவனே அவர்கள் எல்லா விதமான முறையிலும் அவருக்கு அந்த அருளை கொடுத்திருக்கிறார். அந்த கந்தபுராண விரிவுரையை நாம் நிறைவு செய்து இன்றைக்கு ஞான மார்க்கமாகிய நம்முடைய திருவாசகத்திற்கு பொருள் விளங்க செய்யக்கூடிய அந்த விரிவுரையை நம்முடைய சிவனடியார் சிவத்தொண்டர் யாம் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் என்று அந்த அடிப்படையிலே தான் அறிந்ததை தான் கற்றதை எல்லா மக்களுக்கும் எடுத்து நாளும் இந்த அற்புதமான திருப்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய புலித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள் அடுத்ததாக திருவாசகத்திற்கு விரிவுரை செய்து அந்த விழாவை, அதனுடைய துவக்க விழாவை, அதே போல திருமுறை பயிற்சி ஆரம்ப விழா, திருமுறைக்கு பயிற்சி வரும், திருமுறையிலே வேண்டி செய்ய பயிற்சி, திருமுறைகளை ஓதுவதற்கு பயிற்சி, திருமுறைகளை வாழ்விலே கடைபிடிப்பதற்கு பயிற்சி, திருமுறை பயிற்சி ஆரம்ப விழா. இப்படி ஒரு முப்பெரும் விழாவாக இந்த விழா இன்றைக்கு இங்கே ஈசனுடைய பெருந்திரணியால் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. திருமுறை என்பது திருமுறையே சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் என்று சொல்றார். நம்முடைய நெறியிலே சாத்திர நெறி உண்டு, தோத்திர நெறி உண்டு. சாத்திரங்கள் மெய்கண்டார் அருளியவை, சாத்திரங்கள் மெய்கண்டார் அருளியவை. சந்தான குறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாத்திர நெறி வகுத்தார். நம்முடைய சமயக்குறவர்கள் அருளிய நெறி தோத்திர நெறி இல்லையா? தோத்திர நெறி. அந்த சாத்திர நெறி நம்முடைய திருமுறைகள் அதிலே மிகவும் பங்கு வகிக்கின்றன. ஒரு முறை திருமுறை ஓதினால் போதும், மறுமுறை கருவறை புக வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டா போதும். திருமுறைகள் காதல கேட்பதற்கே நாம் நம்முடைய ஒளியரசு ஐயா அவர்கள் திருமுறை பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். திருமுறைகள் நம்முடைய சமய பாதுகாப்பு பணியிலே, நம்முடைய சமய வளர்ச்சி பணியிலே மிக முக்கியமான பங்காற்றிக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு வேதம் என்று சொன்னால் நாம் சதுர்வேதங்களை மனதிலே நமக்கு வருகின்றது, செந்தமிழ் வேதங்கள் நமக்கு மனதிலே வருகிறது. ஆனால் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே சென்று நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல ஒருத்தர் சொன்னாரு, கொஞ்சம் இருக்க வேதக்காரர் வந்துருவாரு, நான் யாரோ ஓதுவாமூர்த்தி வருவாங்க அல்லது யாராவது அந்தணர்கள் வருவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா பைபிளோட ஒருத்தர் வராரு, அவருக்கு பேர் வேதக்காரர். வேடக்காரனுக்கு பேர் வேதக்காரர். இப்ப வேதம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. வேத ஆகமம் பயிற்சி கல்லூரின்னு போட்டிருந்தாங்க. நான் பக்கத்துல போய் பார்த்தா பைபிள் வேத ஆகம பயிற்சி கல்லூரின்னு போட்டிருந்தாங்க. ஆகமத்துக்கும் வேதத்துக்கும் பைபிளுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு திருமுறை இவைகளெல்லாம் சென்று சேர வேண்டும். அவர்கள் அவர்களுடைய மத வழிபாட்டு முறையிலே மிகவும் கவனமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள், பயிற்சி கொடுக்கிறார்கள். ஆனால் நமக்கு அப்படியான ஒரு அமைப்பு இல்லை. அப்படியான அமைப்பு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமுறை பயிற்சி என்பது மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கம். நம்முடைய வாழ்விலே திருமுறைகளை நாம் ஓதிக்கொண்டே இருந்தா போதும். நடக்க வேண்டியதெல்லாம் தானா. திருமுறையின் மூலமாக நடக்க முடியாதது எது? இங்கே சொல்லுங்க. நம்முடைய தமிழ் மந்திரங்களின் மூலமாக நடக்க முடியாதது எது? நீங்க சொல்லுங்க. எலும்பை பூம்பாவையாக மாற்றியது நம்முடைய திருமுறை இல்லையா? நம்முடைய திருமுறைகள் நிகழ்த்திய அற்புதங்கள் எத்தனையோ உண்டு, சொல்ல முடியும். இதெல்லாம் எதுக்காக நடந்ததுன்னா நம்முடைய சமயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். திருநீற்றுப்பதிகம் எதற்காக பிறந்தது? வாது செய்து பாண்டிய மன்னன்
சமண சமயத்தை தழுவி இருந்த அந்த பாண்டிய மன்னனை தாய் சமயம் திருப்புவதற்காக பிறந்தது எது? நம்முடைய திருநீற்று பதிகம். புத்தரோடு அவனைவாதில் அழிவிக்கும் மன்னர் திருநீறு செல்லுகிறது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய சமயத்தை சுற்றி நாற்புற திசைகளிலும் நானா திசைகளிலும் பகை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றிலும் எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு எப்படியாவது இதை அழித்து விட வேண்டும். மாணிக்க வாசகரை ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விரிவுரையாக சொல்ல போகிறார். மாணிக்க வாசகரோடு வாதம் செய்து வெல்ல வேண்டும். இலங்கையிலிருந்து வந்திருக்கிறான். வாதம் செய்து வெல்ல வேண்டும். வாதம் அவன் அங்கேயே சபதம் போட்டு வரலாம். என்னன்னு? நந்தி கொடியை அறுப்பு இல்லையா? பௌத்த மத குருமார்கள் அப்படி வந்து இங்கே வாதம் செய்கின்றார்கள். அப்படி வாதம் செய்து அவர்களுக்கு பதில் கொடுக்க பிறந்ததுதான் திருச்சாளர். திருவாசகத்திலே திருச்சாளர். நம்முடைய சமயத்தை இழித்தும் பழித்தும் பேசுகின்றவர்கள் இன்று நிற்கும் அல்ல, நேற்று இருந்தார்கள், நாளை இருப்பார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் முறியடித்து இந்த சைவ சமய பயிர் வழக்க இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் சிவனடியார். அந்த சிவனடியார்களிலே நம்முடைய சமய ஒருவர் நால்வர் மிக முக்கியமானவர்கள். அதிலே நம்முடைய முருகப்பெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான், அவருக்கு பேரே பரசமய கோளரி. அவருக்கு பேர் என்ன? பரசமய கோளரி. நெஞ்சில் நினைக்கின்ற போதே அவன் நினைவிலே நடுக்கம் தோன்றும். சிங்கம் வருதுன்னா அந்த காடு அப்படி அரண்டு போயிருக்கும். அது மாதிரி பரசமய கோளரி. ஞானசம்பந்த பேரை சொன்னாலே பௌத்தரும் சமணர்களும் அரண்டு போய் விடுவார்கள். பரசமய கோளரி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். சிவபெருமானுடைய புதல்வனாக நாம் வழிபடுகின்ற நம்முடைய முருகப்பெருமான் அருசமயம் என்று நாம் சொல்லுகிறோம், சன்மார்க்கம் என்று சொல்லுவார். அந்த அருசமயத்திலே மூத்ததும் முதன்மையானதும் நம்முடைய சிவசமயம். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு சைவ சமயங்களாகிய நாம் சிவசாத்திரங்களை பயின்று சிவவேதங்களை பயின்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு பேர் சிவசமயம், சைவ சமயம். அருசமயங்கள் என்று வருகின்ற பொழுது வைணவ பெருமக்கள் திருமாலை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆழ்வார்கள் அங்கே அருளாளர்களாக இருக்கின்றார்கள். நான் ஒவ்வொன்றாக சொல்ல போகவில்லை. அதிலே அடுத்ததாக வருவது காணாபத்தியம் என்று சொல்லக்கூடிய சிவசமயத்தின் ஒரு உட்கூறாக இருக்கக்கூடிய கணபதியை வழிபடுவது. கணபதி ராயன் அவனது காலை பிடித்தது. குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி கிழித்திடவே என்று பாரதியார் பாடுகின்றார். கணபதியை வழிபடுவது காணாபத்தியம். கௌமாரம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை அழகையும், குமரன் என்று சொன்னாலே இளமை, அழகு இல்லையா? அழகு, இளமை, இவற்றையெல்லாம் வழிபடக்கூடிய குமரக்கடவுளை முருகப்பெருமானை நாம் முழுமுதல் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துக்கு பேர் கௌமார சமயம். சக்தியை, அந்த நெறியை ஏற்றுக்கொள்பவர்கள், அம்பாளை ஏற்றுக்கொள்பவர்கள், நம்முடைய தாயாரை வழிபடுபவர்கள், அம்மாவை வழிபடுறவர்கள், நமக்கு சாப்பிட்ட நெறி. இயற்கையை, சூரியனை வழிபடக்கூடியவர்கள் அவர்கள் சௌரம் என்று சொல்லக்கூடிய அந்த நெறி. அதிலே தமிழகத்திலே மிகவும் எல்லோராலும் அறியப்பட்ட, பின்பற்றப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நெறி கௌமார நெறி, முருகப்பெருமானுடைய வழிபாடு. இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு என்று வருகின்ற பொழுது அங்கே அழகு இருக்கும், அங்கே வீரம் இருக்கும், அங்கே நேர்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், பண்பாடு இருக்கும். தமிழ் வேறு, முருகப்பெருமான் வேறு அல்ல. தமிழ் வேறு, முருகப்பெருமான் வேறு அல்ல. முருகப்பெருமான் தமிழின் வடிவமாக இருக்கின்றார். அவருடைய 12 கண்கள் அதை உயிர் இல்லையா? அவருடைய 6 முகம், 12 கைகள் அவை மெய். உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர் மெய் எழுத்து. உங்களுக்கு தெரியும் தமிழ்ல எத்தனை எழுத்து அப்படின்னா நாம 247 எழுத்த சொல்லுவோம். இந்த 247 எழுத்துக்கு அடிப்படையாக இருப்பது எது என்று சொன்னால் அதற்கு உயிர் எழுத்து அடிப்படையாக இருக்கிறது. 12 உயிர் எழுத்து. மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து.
உயிர் மெய் எழுத்தும் மெய்யெழுத்தும் உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் உடம்பு. இதுதான் வடிவம். ஆகவேதான் முருகப்பெருமானை தமிழின் வடிவமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழின் வடிவமாக இருக்கிறார், அழகாக இருக்கிறார். தமிழ் என்று சொன்னாலே அழகு, அமுதம். அமிழ்தம் 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 என்று வேகமாக சொன்னால் தமிழ் தமிழ் வந்துடும் இல்லையா? அமிழ்தம் தமிழ் தமிழ் தமிழ். தமிழும் அமிழ்தமும் வேறல்ல. அமிழ்தத்தை பருகினால் என்ன நடக்கும்? தேவர்களில் ஒருவராய். அமிழ்தத்தை பருகினால் தேவர்களில் ஒருவராய். முருகனை வழிபட்டாலும் தேவர்களில் ஒருவராகிவிடுகிறார். தமிழை படித்தாலும் நமக்கு முக்தி பேர் உண்டு. இந்த முக்தி பேருக்கு தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான். நமக்கெல்லாம் முக்தி அளிக்கக்கூடியவர் யாரு? அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் பொருள் இன்பம் வீடு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், வீடு வேற பாடல. இந்த மூணு சரியா இருந்தா வீடு வேறு தானாவும். இப்ப வீடுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு வீட்டை கட்டிட்டா வீடு. தமிழ்ல நல்ல அழகான பேர். எப்பொழுதும் உயிர்கள் வாழுகின்ற இடங்கள், மனிதர்கள் வாழுகின்ற இடத்துக்கு பேர் வீடு. பறவைகள் வாழுகின்ற இடத்துக்கு பேர் கூடு. கூடி வாழ்ந்தா கூடு, புரியுதுங்களா? மனிதன் வாழ்ந்தா அதுக்கு பேர் வீடு. ஆனா மனிதன் இங்கே நிரந்தரம் இல்லாம வாழ்றான். நிரந்தரமாக மனிதன் அடைய வேண்டியது வீடு பேரு. சிவபெருமான் திருக்கைலாயம், எம்பெருமானின் திருவடி, அதுக்கு பேர் தான் வீடு பேரு. அந்த வீடு பேர் எங்க இருக்கு? தென்னவன். அந்த வீடு பேரு தெற்கு தான். என்ன திசை? தெற்கு திசை யமனுக்குரிய திசை. தெற்கு திசை யாருக்குரிய திசை? யமனுக்குரிய திசை. தென்குலத்தார் என்று சொல்லுவார்கள். தென்குலத்தார் கோத்திரம் சிவகோத்திரம் தான். நம்முடைய கோத்திரம் என்ன? நம்முடைய குலம் என்ன? சிவன். நம்முடைய சமயம் என்ன? சிவன். அந்த சிவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பாரதியார் சொன்னார், காலா என் கால அருகே வாடா. காலம் என்று சொன்னால் காலமானது வரணும். கண்ணதாசன் கிட்ட கேட்டாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாகனம் வச்சிருக்கான் தெய்வத்துக்கு. என்னங்க, முருகப்பெருமானுக்கு ஆடு, அஜவாகனம் ஆடு. முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் இருக்கு. சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி அவருக்கு சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் தான் மயில் வாகனம். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆடு வாகனமா இருக்கிறதா சொல்லுவாங்க. விநாயகர் பெருமானுக்கு மூஞ்சூர் எலி வாகனம், சிவபெருமானுக்கு நந்தி வாகனம். அது மாதிரி ஏப்பா எவனுக்கு எருமக்கடா வாகனமா வச்சாங்கன்னா கொஞ்சம் மெதுவா வாழ்க்கை மேடா வச்சா அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லுவார். நேரம் பார்த்து வருவார், சமயம் பார்த்து வருவார். சமயம் என்பதற்கு சரியான பொருளிலே நாம் அதை புரிந்து கொள்கிறோம். நேரம் பார்த்து ஆடுறான், அதாவது சந்தர்ப்பம் பார்த்து அவன் அடி. கீதையிலே கண்ணன் சொல்லுகின்றான், இதுதான் டைம், அடி அவனை. யார? கர்ணன் வீழ்ந்து கிடக்கின்றான். நீ என்னதான் அம்பு போட்டாலும் அது மலர் மாலையா போகுது. அவன் செஞ்ச புண்ணியம் அது. அந்த புண்ணியத்தையே நான் தானமா வாங்கிட்டேன். அந்த நேரத்தில் அடிக்கிறான். சமயம் பார்த்து அடி, டைம் பார்த்து அடி. வெற்றி நிச்சயம். அங்கே வெற்றி இல்லை, அங்கே யுத்த நீதி. புரியுதுங்களா? சமயம் பார்த்து பணியாற்ற வேண்டும். புரியுதுங்களா? சமயம் என்று சொன்னால் பக்குவமாக, அப்படி ஒரு நேரம். சமயம் என்று சொன்னால் மனதை பக்குவப்படுத்துதல், மனத்துக்கன் மாசில நாதல். சைவ சமயம் என்று சொன்னால் சிவமார்க்கமாக நம்முடைய மனதை பக்குவப்படுத்துதல், ஆன்மாக்களை பக்குவப்படுத்துதல். இந்த ஆன்மாக்களுடைய இடம் எங்கே? பேரான்மாவாகிய அந்த அறப்பொருள் இன்ப வீடு வேறு. அங்கே சிவபெருமான் இடத்துல சென்று சேர வேண்டும். அவன் எங்க இருக்கான்? தெற்க இருக்கான். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லி, பார்வதி தேவி சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தான் கல்லால மரத்தின் கீழ் நின்று சொல்லாமல் சொல்லுகின்றார் சின்முத்திரை காட்டி, இல்லையா? அவர் 4 பேருக்கு சனகாதி முனிவர்களுக்கு அருளினார். அப்படி வருது. அப்புறம் தான் அந்த வழியில தான் திருக்கைலாய பரம்பரை வைக்கின்றார் சந்தானத்துவம். புரியுதுங்களா? ஆக தென்னாடு என்று சொன்னால் அதற்கு பெயர் வீடு பேரு. தென்னாடு என்று சொன்னால் பேர் என்ன? தென்னாடு அப்படின்னு சொன்னா ஏதோ கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சென்னை, கேரளா, இதுதான் தென்னாடு. புவியல் குறிப்பது அல்ல தென்னாடு என்பது. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, எல்லா நாட்டவர்களுக்கும். அவன் எந்த நாடு, அவன் எந்த மொழி, அவன் எந்த ஜாதி, அவன் ஏழையா பணக்காரனா, அவன் மிருகமா, அப்படி எல்லாம் இல்ல. எல்லோருக்கும் முக்தி பேரு, எந்நாட்டவர்க்கும் முக்தி பேர் அளிக்கக்கூடியவன் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என்று சொல்லி. ஆக அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு பேற்றுக்கு நம்மை அழைத்து சொல்லக்கூடிய சன்மார்க்கத்திலே ஒரு மார்க்கம் கௌமார மார்க்கம். அந்த கௌமார மார்க்கம் அழகு, இளமை இதை சொல்லுகிறது. முருகப்பெருமான் தமிழின் அம்சம். தமிழ் கடவுள் முருகனுக்கு ஆயுதம் வேணும் இல்லையா? அவர் யாரு?
வேலாயுதம். தமிழனுக்கு எதுக்கு ஆயுதம்? ஆயுதங்களே வேண்டாம், அன்பா அரவணைப்பதே போதுங்கிறான். அவர் அந்த ஆயுதத்தை யாரிடத்திலே வாங்குகிறார்? அவர் யாரிடத்துல வாங்குகிறார்? அவர் அம்மா கிட்ட வாங்குகிறார் இல்லையா? சக்திவேல் தான். ஆயுதம் என்பது இந்த இடத்திலே எப்படி இருக்க வேண்டும்? முருகப்பெருமானுக்கு வேல் ஆயுதம். வேலை வழிபடுவது என் வேலை என்று வாரியார் சுவாமி சொல்றார். வேல் என்று சொன்னால் அது கூர்மையாக இருக்கும், அகண்டு இருக்கும், அதனுடைய தண்டு நீண்டிருக்கும், ஆழமாக. அறிவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? தமிழுக்கு அறிவு, தமிழுக்கு அறிவு கூர்மையாக இருக்கும், அகன்று இருக்கும், ஆழமாக இருக்கும். அறிவின் வடிவமாகிய வேலாயுதம் தான் அழகு கடவுள் முருகன் கையிலே இருக்கிறது. இதுதான் உருவ வழிபாட்டினுடைய அந்த உண்மை. கடந்து உள்ளே செல்லுங்கள், அதுதான் கடவுள். கடவுள் வாழ்த்துன்னு பாடுறார் திருக்குறளிலே வள்ளுவர். எல்லாம் நம்ம நாட்டில் கடவுள் வாழ்த்து இல்லாம எதுவுமே கிடையாது. கடவுள் என்று சொன்னால் என்ன? கடந்து கடந்து உள்ளே சென்று பரம்பொருளை அறிந்து கொள்வதுதான். அதுக்கு பேர் தான் கடவுள், அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இப்ப பகுத்தறிவுன்னு என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கான். இல்லைன்னு சொல்றத பகுத்தறிவுங்கிறான். பகுத்தறிவு என்பது உண்மையான பகுத்தறிவு எது என்று சொன்னால், அறிவாயுதத்தால் கடந்து கடந்து, வேலாயுதத்தால் கடந்து கடந்து உள்ளே சென்று உண்மையை அறிந்து கொள்வது. அறிவாயுதம் தான் வேலாயுதம். அழகு கடவுள் முருகனுக்கு அறிவாயுதம் அங்கே இருக்கின்றது. அவர் தாயின் பிள்ளையாக, சேயோனாக, தாயின் பிள்ளையாக, சேயோ. ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இங்கே நம்முடைய இந்த தமிழகத்திலே தென் பகுதியிலே முருகப்பெருமானுக்கு குடும்ப வாழ்க்கை உண்டு. வள்ளி தெய்வானை. நிறைய பேர் கேட்கிறான், ஒருவனுக்கு ஒருத்தி, இதெல்லாம் சொல்றான். எப்படி வள்ளி தெய்வானை? வள்ளி தெய்வானைய நாம அவர்களை பெண்ணாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். உரு வழிபாட்டில் நம்ம அதை கணக்கு உள்ள போவோம். வள்ளி என்பவள் மலைக்குற மகள் இல்லையா? அந்த வள்ளி இங்கே பூமியிலே அவர் முருகப்பெருமானை மணமுடிக்கிறார். தேவானை இந்திரனுடைய மகள் இல்லையா? அவள் வானுலகத்திலே இருக்கின்றார். இந்த முருகப்பெருமான் இந்த இரண்டுக்கும் அதிபதி. பதி புண்ணியம் என்று ஐயா சொன்னார். நம்முடைய சைவத்திலே பதி, பசு, பாசம் இல்லையா? ஆக இந்த பதி புண்ணியம். பதினா தலைவன், பசுபதிநாத் என்று பெயர் நேபாளத்திலே. பசுபதி என்று சொன்னால் உயிர்களின் தலைவன். உயிர்களுக்கு தலைமை யாரு? சொல்லு. அது மாதிரி இந்த ரெண்டுக்கும் பதி யாரு? இந்த கீழுலக வாழ்க்கை, மண்ணுலக வாழ்க்கை, இதிலே பெறக்கூடிய புண்ணியத்தையும், வானுலகத்திலே இருக்கக்கூடிய, விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய புண்ணியத்தையும், இந்த இரண்டையும் தலைவன் யார்? பதி யார் என்று சொன்னால் நம்முடைய முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டார். அதே மாதிரிதான் பிரச்சனை அங்க வருது. இங்கெல்லாம் நாம முருகப்பெருமான நாம கார்த்திகேயன், முருகப்பெருமான், தண்டபாணி கடவுள், இப்படி பல இதுல நம்ம வழிபடுறோம். இங்கே முருகப்பெருமானுக்கு திருமணம் உண்டு. இங்க விநாயகர் பிரம்மச்சாரி. இங்க யாரு? விநாயகர் பிரம்மச்சாரி. நீங்க வடக்க போக போக முருகப்பெருமான் பிரம்மச்சாரி, அங்க கார்த்திகேயன். அங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பிள்ளையாருக்கு சித்தி குத்து 2 மணிக்கு. பிள்ளையார் யாருன்னா ஞானக்கடவுள். அழகு கடவுள் முருகன். அழகு கடவுள் யாரு? முருகன். உங்களுக்கு தெரியும். நல்ல வேளை திருவிளையாடல் படத்துல அப்படி ஒரு காட்சி வச்சாங்க, இல்லைன்னா நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதுங்களா? அழகு கடவுள் முருகன் உலகை சுற்றி வருவதற்காக மயில் வாகனத்திலே புறப்பட்டு விடுகிறார். ஆனா ஞான கடவுளாகிய நம்முடைய சிவபெருமான், அவருடைய, அதாவது நம்முடைய விநாயகர் பெருமான் ஞான கடவுள், அவர் அம்மையப்பட சுற்றி பழம் பண்ணாங்க. பழம்னா என்ன? மாம்பழம். பழம்னா ஞானப்பழம். அது ஒரு வடிவமா அப்படி, அது இந்த உருவப்படத்துல, அந்த உருவ வழிபாட்டுல, அந்த திரைப்படத்துல அப்படி காட்டிட்டாங்க. புரியுதுங்களா? அது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உலகம் முழுக்க சுற்றி வந்தால் அனுபவம் கிடைக்கும். உலகம் முழுக்க சுற்றி வந்தா என்ன கிடைக்கும்? அனுபவம் கிடைக்கும். அனுபவம் தான் கடவுள். கடனாசு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அனுபவம் தான் கடவுள். ஆனா அம்மையப்படை சுற்றி வருவதன் மூலமாகவே உலகத்தை தெரிந்து கொள்ளலாம். அம்மையப்படுக்குள் உலகம், உலகத்துக்குள் அம்மையப்படை என்று சொல்லுவது அது விநாயகர் பெருமான், அவருடைய வழிபாடு. அவர் அப்படி அந்த ஞான படத்தை வாங்கினார். அவர் ஞான வடிவம், ஓங்கார சுரூபம். புரியுதுங்களா? அந்த ஞான கடவுளாகிய பிள்ளையாருக்கு அங்க சித்தி புத்தி. ஞானம் இருந்தா என்ன கிடைக்கும்? சித்தி கிடைக்கும். சித்தினா என்னன்னா, சித்தினா சின்னமா இல்லை. புரியுதுங்களா? சித்தி கிடைக்கும்.
புத்தியும் கிடைக்கும். புத்தி என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வது, அதுக்கு பேர் புத்தி. இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை புரிந்து கொள்வது பேர் என்ன? புத்தி. புத்தருக்கு பேர் புத்தர். அவர் புத்திமானா இருந்தார் புத்தர். அவருக்கு இந்த உலக விஷயம் தான் தெரியும். அது நாத்திக மதம். புத்தர் உருவாக்கி மதம் நாத்திக மதம். இந்த விஷயம் தான் புரியும். பிள்ளையார் வழிபட்டா புத்தி, அதுவும் கிடைக்கும். சித்தி கிடைக்கும். சித்தினா என்ன? சிவபெருமான் குறித்த அறிவு, மோட்சம் குறித்த அறிவு, வீடு பேறு குறித்த அறிவு. சிவம் பெருகி சித்தராகி போவார்கள். சித்திக்கும் எல்லா காரியம் அத்தமா சித்துக்கள் என்று சொல்றாங்க. சித்தியும் கிடைக்கும். புத்தி சித்தி ரெண்டும் கிடைக்கும். யார் வழிபட்டார்? பிள்ளையார். எங்க கார்த்திகேயன் வடநாட்டில் வழிபாட்டுல அந்தாங்க யார் மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. நம்முடைய இந்த முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்ல சொல்ல அளவிட முடியாது. இப்போ நம்முடைய தமிழகத்துக்கு தேவை தளபதி தான் தேவை. தளபதினா நீங்க வேற தளபதி நினைச்சுக்கூடாது, முருகப்பெருமான் தான் தேவை. சுற்றி இல்லாதே போ பகையை துள்ளி வருவது வேல் என்று பாருங்க. பகை முடிக்க ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமணி யாகவினை தீர்க்கும் முகம் ஒன்று, குந்துருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான ஒரு நீயருட வேண்டும் ஆறு அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இன்னைக்கு தேவை முருகப் பெருமான், முருகனுடைய வழிபாடு, முருகனுடைய பெருமை. காரியம் முடிக்க வேண்டும். அசுரர்களை வதம் செய்ய வேண்டும். அசுரர்கள்னா என்ன? அந்த காலத்துல அசுரனுக்கு 10 தலை இருந்தது இல்லையா? குணங்கள் தான் அசுர குணம். அசுர குணம் அரக்க குணம் அப்படி இல்லை. இன்னைக்கு பிறப்பின் அடிப்படையில் அப்படி கிடையாது. இன்றைக்கு அசுர சக்திகள் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்தை, நம்முடைய இந்து சமுதாயத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அசுர சக்திகளை வதம் செய்ய வேண்டும். இந்த அசுர சக்திகளை வதம் செய்வது மட்டுமல்ல, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் முருகப்பெருமானே வேல் வச்சு குத்தி கொண்டு போட்டாரு. அது பேர் குத்துறது இல்லை, கொல்றது இல்லை. நிறைய ஒரு ரொம்ப பகுத்தறிவு வியாதிகள்லாம் கேள்வி கேட்கிறான். வியாதி பகுத்தறிவு வாதி இல்லை, வியாதியா. அவன்லாம் என்ன கேள்வி கேட்கிறான்னா, கோயில்ல இருந்து வேலை திருடிட்டு போறான், முருகப்பெருமான் அந்த வேலை குத்திக்கலாம்ல. ஏப்பா நான் கேட்கிறேன், இந்த திருட்டு பயில முடிக்கிறதுக்கும் இந்த கேப் மாதிரி பயில தண்டிக்கிறதுக்கும் நாம வந்தாதான் அதுக்கு முருகப்பெருமான் வேலை எடுத்துட்டு வரணும். அவரோட போலீஸ்காரா சும்மா என்ன வேணா பேசலாம், என்ன வேணா கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எழுதுறது பேசுறது, அதெல்லாம் மாயை, அதெல்லாம் அசுர குணம், அதெல்லாம் அசுர குணம், மாயை குணம். அந்த மாயை விளக்கத்தான் இன்றைக்கு முருகப்பெருமான் இன்றைக்கு தேவை. முருகப்பெருமானுடைய வழிபாடு, அருணகிரிநாதருடைய திருப்புகழ், கச்சியப்ப சிவாச்சாரியருடைய கந்த புராணம்,